இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நெல்லிக்காய் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றி வச்ச ரசம். தேங்காய், சோம்பு, நெல்லிக்காய், அதாவது மர நெல்லிக்காய், கிராம்பு போடலைங்க, சாரி, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்ச ரசம். மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நெல்லிக்காய் சொல்லிக்கலாம். தேங்காய் வந்து அதுக்கு கூட போட்டிருக்கனால கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளரிக்காய் பொரியல். இந்த வெள்ளரிக்காய் பொரியல் வந்து நம்ம வந்து நார்மலாக செய்யாமல் அது கூடவே வந்து நெல்லிக்காய், மர நெல்லிக்காயுமே போட்டு செஞ்சாச்சு. மர நெல்லிக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் மர நெல்லிக்காயும் போட்டு செஞ்சாச்சு. சட்டி என்ன கருகருன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இரும்பு சட்டிங்க, அதனால் அப்படி கலர் ஆகிடுச்சு, ரொம்ப கருத்துட்டாங்க. இவங்களும் வந்து இரும்பு சட்டியில் தான் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா குக்கரில் இருக்காங்க. சாதம், வெள்ளரிக்காய் பொரியல், அது கூட நெல்லிக்காய் போட்டு தேங்காய் போட்டு பரட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா ரசம், நெல்லிக்காய் ரசம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கும். பாய். அப்புறமா தான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும், எதுவும் நினச்சிக்காதீங்க.